டீ. என்ன பெத்த கையில் கொடுக்க மாட்டியா? அதான் விழல எடுத்து குடி. இதே கவுன தண்ணிலே திருப்பி திருப்பி கழுவி கொடுத்துனுக்குற. நல்ல தண்ணியில் கழுவி கொடுக்கலாம்ல. நாருது யோ வியாபாரத்தில் கட்பாயல் போயிட்டு சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன் பாப்பா. அதே சுடு தண்ணி இந்த கிளாஸில் ஊற்றி கழுவி கொடுத்துக்கலாம்ல. எப்போ தம்பி டீ கடைக்கு வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாமல் ஒவ்வொரு டீ கடைக்கும் இப்படி ஒரு கிழவை இருவன் அப்புறம் வச்சுக்கிறேன். துப்புறதுக்கு இடமே இல்லையா அவனுக்கு? ஓனர் கார் மேல துப்புற. என்னடா பிரச்சனை பாருங்கண்ணா. வந்ததுலேருந்து வில்லாகம் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒன்றும் பண்ணலண்ணா. எப்படி இந்த கடைக்கு நீ தான் ஓனரு. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கலண்ணா. ஒரு டீக்கு 10 ரூபா வாங்குறீங்கண்ணா. 2 ரூபா ஆள்கூலி, 3 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மிச்சம் கையில் 5 ரூபா நிற்குதுல்லண்ணா. எத்தனை பேர் வந்து டீ குடிக்கிறாங்க. கழுவுன தண்ணிலே திருப்பி திருப்பி கிளாஸை கழுவுறான். வாயிலே வைக்க முடியல. மட்டமான டீ தூள். சரி அத்தோடனா இந்த பஜ்ஜி பண்ணெல்லாம் சாப்பிட போடல தானே. அத்த ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வைக்காம திறந்து வச்சா ரோட்டில் ஒரு வண்டியோட மண்ணு தூசிலாம் அதில் படாது. 10 ரூபா வடையை சாப்பிட்டு 100 ரூபா டாக்டர் ஆண்டு கொடுக்க சொல்றியா? கொஞ்சம் சுத்தமாக கூடியான்னு கேட்டேன். அது தப்பா? சுண்ணாம்படிக்கிற நாய்க்கு பேச்ச பாரு. ரொம்ப பேசுன வண்டியை வர சொல்லி தூக்கி போட்டு போயிடுவேன். மூட்டுப்பட டோட மூட்டை தான் பத்திரம் வந்துக்கிறேன். ஆனால் வண்டி நீ கூட வேணாம், நானே வர சொல்கிறேன். பார்க்குறியா? டீ மாஸ்டர் சுத்தமா இல்லை. அவன் தலை மேல ஹைஜீன் கேப் இல்லை, ஸ்நாக்ஸுக்கு கண்ணாடி ரேக் இல்லை, நோ ஸ்மோக்கிங் போர்டு இல்லை, இந்த டீல கலப்படம் இருக்கு. சீலே யார் கடை நினைச்சு சீல் வைக்கிற? இந்த ஒரு கடைக்கு சீல் வச்சா பயந்துருவாங்களா? டீ கடை உரிமையாளர் சங்க தலைவர் நானு. சென்னையில மட்டும் எனக்கு 152 கடை இருக்கு. இந்த மாதிரி பல ஆபீசரை நான் பார்த்தாச்சு. இன்னும் 1 ஹவர்ல இந்த கடையை திறந்து காட்டுற பாக்குறியா? அப்ப இந்த கடைக்கு மட்டும் இல்ல, இவருக்கு சொந்தமான 152 கடைக்கும் சீல் வேணும். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெகநாதன் வந்து மூடிட்டு போனேன்னு சொல்லு. எவன் வந்து திறக்கிறான் நானும் பார்க்கிறேன். போடா. பெயிண்டர் அந்த நம்பர் பிளேட் மட்டும் கரெக்டாக எழுதுப்பா. தம்பி நாளிலேருந்து வேற வேலையை பார்த்துக்கப்பா. சார் நீங்களா சார்? கெட்டப் செம்மையா இருக்கு சார். ஏன் லேட்டு? வர்ற வழியில் ஒரு சமூக சேவை பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஹாஸ்பிட்டல் கூட்டு பண்ணீங்களா? இல்லை சார், வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் ஃபீலிங் சார்னு போட்டு வந்தேன் சார். உங்களை கூட டேக் பண்ணியிருக்கேன் சார். சைக்கிளையும் சாமானியும் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் வந்து சேர வேலையை பாருங்க சார். சார் அவங்க சார் உலகமே அதான் பண்ணுது, என்னமோ நான் மட்டும் பண்ண மாதிரி. சார் நேற்று டீ கடை, இன்னைக்கு எங்கே சார் ரைட் போகிறோம்? இன்னைக்கு ரைடு ஒன்றும் இல்லையா? பசிக்குது, எங்கேயாவது சாப்பிட்டு போகலாமா? ஏய் சொரிமுத்து, பசிக்குதா? நல்லா பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்காம பசிக்குதான்னு கேட்குறாங்க பாரு. உங்களை தான் கேட்டேன் முத்து. 2 நாளாக பசிக்குது சார். சரி எங்கே போகலாம் நீங்களே சொல்லுங்கள். இங்கேயே ஒன்லி சாம்பார்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிடலாமா சார்? இங்கே சாம்பார் சாதம் செம்ம ஃபேமஸ் சார். பாருங்கள் இப்போவே எவ்வளோ க்ரௌடு நிற்கிதுன்னு. நானே டெய்லி இங்கே தான் வாங்கிட்டு போவேன். காசு கொடுப்பீங்களா? சார் நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டானுங்க சார். சார் இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான், நீங்கள் உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காசு கொடுத்து தானே? என்னென்னா கவர்ச்சி காட்டியாக வாங்கிட்டு வருவாங்க. சார் எல்லாரும் ஒரே நேரத்தில் கேட்டால் எப்படி சார்? லைனில் நில்லுங்க சார். சார் கொஞ்சம் ஓவர் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க சார். வாசனை தூக்குது பாருங்க. இந்த வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. இது வேற. நீங்கள் 2 பேரும் போய் வாங்கிக்கோங்கப்பா. சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, நீங்கள் வேணால் பண்ணிக்கங்க. சாப்பிட வரலையா? சர்ச்சிங் தானா?
சார் வாஷ் பேஷன் வெளியே இருக்கு உள்ளெல்லாம் வரக்கூடாது. ஏய் சரி. பருப்பு எங்க வாங்குற? சார் அது பருப்பு எங்க வாங்குறேன்னு கேட்டேன். பருப்பு எங்கடா வாங்குற? சார் இமானுவேல் ஏஜென்சியில் தான் சார் வாங்குறோம். சொல்லியாச்சு. இதுல என்ன கலக்குற? மேல அத்தாம்ல போட்டிருக்கு நெய் பருப்பு தான். We are food safety officers. உண்மையை சொல்லு. ஓ ஆஃபீஸரா? அப்போ உண்மையை சொல்லிட வேண்டியதா? மாட்டு கொழுப்பு தாம்ல கலக்கிறோம், அதாம்ல டேஸ்ட். இது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சுதாம்ல நடந்துட்டு இருக்கு. அடப்பாவீங்களா, மாட்டு கொழுப்பேடா கலக்குறீங்க? இது தெரியாம நல்லா இருக்கு நக்கி நக்கி சாப்பிட்ற இல்லடா. நெய் பருப்புன்னு போட்டுட்டு மாட்டு கொழுப்பு கலக்கிறது தப்பு இல்ல? அதுல என்ன தப்பு? நெய் எங்கிறதுல வருது? வெண்ணெய். ஏய் வெண்ணெயிலேருந்து வருதுன்னு. மாட்டு பாலை கறந்து பாலை தயிராக்கி தயிரை வெண்ணெயாக்கி வெண்ணெய இதெல்லாம் எதுக்குல உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? உங்க ஆளுகளுக்கு கொடுத்து அனுப்புற மாதிரியே கொடுத்து அனுப்புறேன், வாங்கிட்டு போயிட்டே இரும்ல. எனக்கு வாங்கி பழக்கம் இல்லை, கொடுத்து தான் பழக்கம். வேலை கை வச்சுட்டு அடுத்தது ஆஸ்பத்திரிக்கு தாப்ல. அடுத்து நாங்க போறதே ஆஸ்பத்திரிக்கு தான்டா. சீலே இருங்க பாட்டி. சாரி முத்து சார், எக்ஸ்பைரி டேட் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்களேன். 23/5/1983 அது கம்பெனி ஆரம்பிச்சனாலோ? சார் தேவையில்லாத டீட்டெயிலாம் தெளிவாக இருக்குது, பட் எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் பிளர் பண்ணியிருக்காங்க சார். பேக்கெட் எடுத்துட்டு என் கூட வாங்க. 50, 150, 250, 350, 450. இந்த பிரெட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் சொல்லுங்களேன். பின்னாடி போட்டுருக்கு, நீங்களா பார்க்க வேண்டியதானே? இல்லை எங்களுக்கு சரியா தெரியல, நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? அட என்னங்க வேலை நேரத்தை தொந்தரவு பண்ணிட்டு, அதான் பின்னாடி போட்டுருக்கு, பார்க்க வேண்டியதானங்க? ஏய் அவர் வேலையாக தான். என்ன பார்க்குற? உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து வந்திருக்கோம். ஏன்னா நாதாரிங்களா மக்களை ஏமாத்துறதுக்கு எக்ஸ்பைரி டேட்டில் எதுக்குடா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? எல்லாத்துலையும் எப்படி தான் சார் இருக்கு. வசதி இல்லாத நோயாளிங்க வாங்கி சாப்பிட முடிஞ்சது இந்த ஒரு பிரெட் மட்டும்தான். அதை போய் கெட்டு போனதுக்கு அப்புறம் விற்கிறேன். பிரெட்டுக்கு 4 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதை 10 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டா அதை சாப்பிட்ற பேஷண்ட்டோட உடம்பு என்ன ஆகுது? வேற என்ன, மறுபடியும் இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க, நீங்கள் நல்லா வியாபாரம் பண்ணுவீங்க அதானே? இல்லை சார். யாரா இந்த கேன்டீனோட கான்ட்ராக்டர்? சார் யாரா இந்த கேன்டீனுக்கு கான்ட்ராக்டர்? ஏய் கேட்குறாருல, வாயில் என்ன பிரெட்டாக வச்சிருக்க சொல்கிற? இந்த ஹாஸ்பிட்டலில் டீன் தான் சார். நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா என் சீட்டு கிழிஞ்சிடும் சார். கீழே போகிறது உன் சீட்டு மட்டும் இல்லை. முத்து நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டீங்களா? சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேக்ட்ரி வாசலில் தான் சார் நிற்கிறேன். குட். உள்ளேருந்து வண்டி ஏதாவது வருதான்னு நோட் பண்ணுங்க. ஆமாம் சார், ஈச்சர் வேன் ஒன்று வருது. ரைட், அந்த வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். எங்கே இருக்கீங்க? சார் அம்பத்தூர்லேருந்து போகிறவர் வந்துட்டேன் சார். காப்பி தட். விட்டுறாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. சார் வண்டி வேளச்சேரியை கிராஸ் பண்ணுது சார். ம். எனக்கு தெரிஞ்சவங்க பின்னாடியே போனால் கன்னியாகுமரி கூட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். முத்து எக்காரணத்தை கொண்டு அந்த வண்டியை விட்டுறாதீங்க. கீப் ஃபாலோயிங். சார் வண்டி இங்கே ஏதோ ஒரு குப்பை மேட்டுக்குள்ளே போகுது. வண்டி குப்பையை கொட்டிட்டு போகிற வரைக்கும் அங்கேயே இருங்க.
வாங்க கூட குப்பை கொட்டுறதுக்கு நான் இவங்களோடய குப்பையை கொட்டி வந்துடலாம். சார் வண்டி குப்பையை கொட்டிட்டு கிளம்பிடுச்சு சார். ஹலோ எங்கே போனாலும் சார்ஜ்ன்றாரு. இருந்தாலும் ஃபோனை கூட சார்ஜ் போட மாட்டேன்றாரு. முத்து ஐயோ சார் நான் சொல்ல சார் என் அட்மின் தான் சார் அப்படி சொல்லிட்டான். நெக்ஸ்ட் மூமெண்ட் சார். குப்பையை கலருங்க. சார் நான் ஒரு ஆஃபீஸர். நான் உங்கள் சீனியர் ஆஃபீஸர். அப்போ வாங்க சேர்ந்தே கிளம்புங்க. சார் என்ன சார் பேரில் எப்படி உடச்சி போட்டிருக்கானுங்க? பல பேர் வீட்டில் இதுதான் வாட்டர் டேங்க்கு. எங்கள் வீட்டிலாம் அரிசி இதில் தான் கொட்டி வைப்பாங்க. இது விற்றாலே ஒரு 2000 3000 போகும் போலியே. அதான் எனக்கும் டவுட்டு. இதே மாதிரி வேற பீஸ் இருக்கான்னு பாருங்க. சார் இதுவா பாருங்க. ஃபார்முலன் ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிக்கு எதுக்கு ஃபார்முலன்? முத்து புரியுது சார். 9 மணி கரெக்டா வந்து அங்க நிப்பண்டா. வை வர வை. கோகி டைம் ஆச்சுமா. கோகி இதோ வந்துட்டேன் மாமா. ஏய் டைம் ஆச்சுமா. தட்டு எங்க? மாமா இலை எடுத்துட்டு வந்துறேன். ஏய் எல்லாம் வேணாம் தட்டு கொடு. ஏய் கிளம்பணும்டி. என்ன மாமா இன்னும் சாப்பிடல? டைம் ஆல. இதோ வரேன் இரு. இங்க இருக்கிற தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டாளமா? காலையிலே சாப்பாடா? சரி வை. சீக்கிரம் வை. ஏய் முதல்ல சோத்த வைடி. அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டா. இவ்வளவு லேட்டா வாப்பான்னு வா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. நீ சாப்பிடு. ஏன் மாமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சும்மா நீ அவ போக போக சரியாயிடுவா. மாமா நான் தான் இலை எடுத்துறேன்னு சொன்னேன்ல மாமா. அதுக்குள்ள ஏன் மாமா சாப்பிட ஆரம்பிச்சீங்க? ஏய் டைம் ஆச்சுமா. முருகன் சார் 2 முறை ஃபோன் பண்ணிட்டான். சும்மா நான் இலை எடுக்க பார்த்து வேணே வந்து தட்டு எடுத்து வந்து வைக்கிறா. ஆமா மாமா என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாளி பாரு இலையில சாப்பாடு வைக்க. ஏய் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேனா? ஏன் புருஷன்ட்ட பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு குறுக்குறுக்க பேசிட்டு இருக்க? சும்மா ரெடி. பேசு நல்லா பேசு. மாமா பேசுங்க மாமா. அண்ணா கொஞ்சம் சாப்பிட்டே பேசுங்க. ஆமா மாமா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. வயித்தறிச்சல் சேர்த்து கொட்டிக்கோங்க. என்னடி பேசுற? ஃபோன் வந்து கொஞ்சம் சும்மா இரு. ஹலோ டேய் இருடா. சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பிட்டு முடிச்சோன வரேன்டா. வேடா. ஆமாமா சாப்பிடுங்க மாமா. நல்லா சாப்பிடுங்க. இன்னும் அவளை ஊட்டி விட சொல்லி சாப்பிடுங்க. கால்ல இருந்து கை வலிக்க சமைச்சது நானு. பந்தி வச்சு பரிமாறத மட்டும் இவளா? நல்லா நடந்துங்க. உங்களுக்கு உங்க அக்கா மகன் தான் முக்கியம் இல்ல? நான்லாம் ஒரு மனுஷியாவே தெரியல. நானும் உங்களை பார்த்துட்டு தான் மாமா இருக்கேன். ஏய் எங்கடி அவரு? உள்ள இருக்க முடியுமா? போயிட்டாரு. என்னது போயிட்டாரா? ஏய் அந்த போயிட்டாரு இல்ல கிளம்பி வெளிய போயிட்டாரு. வெளிய போயிட்டாரா? பைக் இங்க தானே நிக்குது. மாமா உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். வெளியில வாங்க. மாமா என்ன நினைச்சிட்டு இருக்காவ? மாமா அவளுக்கு நீ ஓவரா இடம் கொடுக்குற. சாப்பிட்டா தட்டை கூட கழுவ மாட்டேங்கிறா. படுக்க கூட மடிச்சு வைக்க மாட்டேங்கிறா. அவ துணியை நான் துவைக்கணுமாமா? நான் என்ன வேலைக்காரி அவளுக்கு? இங்க பாரு மாமா, உனக்குன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனா கண்டவளுக்குலாம் என்னால வேலை செய்ய முடியாது. மாமா இப்போ உடனே குளிக்காதீங்க. சரி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் குளிங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல என்ன தேய்ச்சிட்டு இருக்கேன். ஏன் புருஷனை தொட்டு என்ன தேய்க்கிற உரிமை எனக்கு மட்டும் தாண்டி இருக்கு. ஓ உன் புருஷனை ஃபர்ஸ்ட் தொட்டது நான் தான். மாமா ஆயில் ஊறட்டும். என்னங்க சொல்றா அவ? அது ஃபர்ஸ்ட் தொட்டது அவதானண்டி. என்னது தொட்டாளா? என்னங்க சொல்றீங்க நீங்க? நீ நினைக்கிற மாதிரி தச்சிங்களடி. சின்ன வயசுல இருந்து என்ன தொட்டு என்ன தேய்ச்சி விட்டுட்டு இருந்தான்னு சொல்ல வந்த. நீ வேற போடி. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்றீங்க. நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்துறீங்க. என்னடி? ஏங்க அப்ப கூட உங்களுக்கு என்னதான் முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? பைத்தியம் உன் Dress வீணாடுன்னு சொன்னேன். அப்ப கூட உங்களுக்கு Dress தான் முக்கியம் இல்ல? ஐயா முருகா எப்படி பாரு 2 பேர் வச்சு சமாளிச்ச. இத பத்தி பிரியாகிட்டயோ கோகிலாகிட்டயோ இல்ல ஈஸ்வர்கிட்டயோ பேசியிருக்கீங்களா? ஒரு தடவை ஈஸ்வரன் வந்து பேசினேன் சார். நீ வீட்டுக்கு போ பேசிட்டு வர. வாங்க மாமா. வாங்க அத்தை. டீ சாப்பிட்டீங்களா மாமா? சாப்பிட்டோம்ப்பா. பேபி கொடுத்தா.
மாப்பிள்ள வா உட்கார். உட்காருங்க அத்தை. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு மாமா. என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க 2 பேர் வேற ஏதோ சின்ன பிள்ளைங்க மாதிரி. நிம்மதியா தூங்கி 3 மாசம் ஆயிடுச்சு மாமா. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இங்க வா. வந்துடுறேன். ஒரு யோசனை சொல்கிறேன், சரியா இருக்கான்னு பாரு. பிரியா அடுத்து சிவில் தான் படிக்கணும்னு இருக்கா. கோயம்புத்தூரில் நிறைய கோச்சிங் சென்டர் இருக்கு. அங்கேயே பாரதி நகரில் நம்ம ஜானகிக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. அங்கே பேபியும் பிரியாவும் தங்க வச்சுருவோம். அங்கே வேலையாட்கள்லாம் இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. கோகிலாவுக்கும் தள்ளி இருந்த மாதிரி இருக்கும், பிரியாவும் படித்த மாதிரி இருக்கும். இல்ல மாமா, நான் பிரியாட்ட பேசி பார்த்துட்டேன் மாமா. ஏய், என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? சிவில் படிக்கணும்னா இப்ப கேட்டா படிக்க மாட்டேன்ற. பாக்குற மாப்பிளலாம் வேணாங்கிற. நான் தெரியாம தான் கேட்கிறேன், என்னதான் பிரச்சனை உனக்கு? ஹாஸ்டலில் தங்கி படினா படிக்க மாட்டேன். இங்க பாரு சாமி, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நம்ம வாழ்க்கை அமையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. மாமா சொல்றேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். போ. மாமா, என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்? சின்ன வயசுலேருந்தே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். நம்ம குழந்தை நீங்கள் என்ன எப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்களோ நான் அப்படிலாம் பார்த்துக்கணும்னு கனவு கண்டேன் மாமா. திடீர்னு நீங்கள் கோகிலாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ அப்படியே உடஞ்சி போயிட்டேன்னா. ஒரு நாள் செத்துடலான்னு கூட யோசிச்சேன் மாமா. ஆனா உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவை மாத்திக்கிட்டேன். இங்க பாருங்க மாமா, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் உங்க கூட இருக்கிறது, உங்களை பார்த்துக்கிறது, அவ்வளவுதான். அது மட்டும்தான். கொஞ்ச நாள் மாமா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன். அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு என்ன துரத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா. பிரியாவுக்கு கல்யாணம் முடிக்காம இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் மாமா. எப்படியோ 1 மாசத்துல கோகிலாக்கு வளகாப்பம் முடிச்சு கூட்டு போயிடுவீங்க. குழந்தை பிறந்து 6 மாசம் அங்கேயே இருக்கட்டும். அதுக்குள்ள பிரியாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் மாமா. சரி மாப்பிள்ள, நீ சொல்கிறது சரிதான். உங்கள் அத்தையை விட்டு கோகிலாட்ட பேசி பார்க்க சொல்கிறேன். இங்கேயே இரு, வரேன். தெரியாம தான் கேக்குறேன், நீ எனக்கு அம்மாவா இல்ல அவளுக்கு அம்மாவா? அவளை வீட்டை விட்டு கூட்டு போக சொன்னா என்ன கூட்டு போக பாக்குற? இங்க பாரு, இப்ப சொல்றேன், டெலிவரி கூட உன் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? தயவு செய்து கிளம்புமா, என் லைஃபை நான் பாத்துக்கிறேன். சும்மா அவள் வீட்டை விட்டு போக மாட்டானா? நான் போகணும். உங்கள் பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நாட்ராயன் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரா? ஆமாம் சார். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்காம திடீர்னு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கே, வாட் இஸ் த ரீசன்? இல்லை சார், முதல்ல நாட்ராயன் ஈஸ்வரன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார். கண்டிப்பாக இதை ஈஸ்வரன் பண்ணியிருக்க மாட்டான் சார். அதனால எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் நாட்ராயன் பிரியாவுக்கு எதிராக காட்டின வீடியோ எவிடன்ஸு நம்புற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ கோகிலாவை பிரியாதான் கொண்டிருப்பான்னு நம்புறீங்க? இல்லை சார், அப்படி சொல்ல வரல. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. சரி, நீயும் பிரியாவும் ஒரு 4 நைட்டில் தென்றல் லாட்ஜில் தங்கி இருந்திருக்கீங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. என்ன சொல்ற சார்? என்ன நடந்ததுன்னு நான் முழுசா சொல்றேன் சார். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உள்ளதாச்சி புள்ளன் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்கல்ல? அவச்சதான் சட்டமா அடிக்கடி பிரியாக்கும் கோகிலாக்கும் சண்டை வந்துட்டு இருக்கோம் சார். அன்னைக்கு சண்டை பெருசாயிடுச்சு சார். ஏய், மழை வந்துருச்சுமா, உள்ள போய் பேசலாம் வாமா. வாமா. நான்
புள்ளத்தாச்சு புள்ள மழையில நனைய வேணான்னு எங்க அக்காவும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க சார். பிரியா அந்த வீட்டில் இருந்தா நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன்னு கோகிலா ரொம்ப பிடிவாதமா இருந்தா சார். சரிம்மா சரி, அவங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே. நான் அவளை கூட்டிட்டு போறேன். நீ வா. ஐயோ, பேச்சு மாற நான் பேச்சு மாற மாட்டேன். நீ வாமா. பிரியா இங்க வா. அம்மா சொல்லல வாமா. எனக்கு வேற வழி தெரியாம பிரியாவை அங்கிருந்து நாங்க தங்கிட்டு இருந்த பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட் சார். இந்த நேரத்துல பிரியா மட்டும் தனியா கூட்டிட்டு போனா என்ன ஏதுன்னு அதிர்ச்சி ஆயிடுவாருன்னு போற வழியில இருக்கிற தெண்டர் லாட்ஜ் கூட்டு போயிட்டேன் சார். அங்கிருந்து எங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த பிரச்சனையை சொன்னேன் சார். ஹலோ மாமா, நாளைக்கு காலையில் நீங்களும் அத்தையும் வீட்டுக்கு வாங்க. அடுத்த நாள் காலையில் எங்கள் மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி, நீ போ. உன்னை மறுபடியும் நான் கூப்பிடுறேன். போ. நாட்ராயன் சார். பிரியாவை வர சொல்லு. பிரியா. பிரியா, நாட்ராயனை பார்த்து பயப்படாத. தைரியமா உண்மையை சொல்லு. உண்மையிலே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் இப்படி உடம்பெல்லாம் நடுங்குது? போலீஸ்காரங்க ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சு வந்தவங்க இல்லை. நானும் உங்கள் தாத்தா அப்பன் மாதிரி ஒரு சராசரி மனுஷன்தான். சொல்லு, என்ன நடந்தது? நாட்ராயன் சொல்ற மாதிரி எனக்கும் கோகிலா சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, நாட்ராயன் பார்க்கும்போது ஒரு ஒயிட் சிலிப்பை கிழிச்சு எரிஞ்சிருக்கியே, அது டெல் மீ. ஒவ்வொரு வாட்டி இடிக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கு. மொத்தமா இடிச்சு தள்ளுங்கடா. சார் வேணாம் சார். வள்ளி பாத்துக்க. யோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்ல? பெரிய மனுஷன் பேர் கீழே தள்ளி விடுறா. யோ, பள்ளிக்கூட கட்டுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கியா? இங்க பாரு, புது கட்டடம் கட்டுறதுக்கான ஆர்டர். இதை இடிச்சுட்டு நான் கோட்டையை கட்ட போறேன். பழைய கட்டடம் இடிஞ்சு விழுந்து குழந்தைங்களை எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்க மாட்டு புடிக்கிட்டு போயிடுவீங்க. நான் தான் பஞ்சாயத்து போர்டு தலைவர். நக்கிட்டு நிக்கணும். அவனே ஒரு பைத்தியக்கார, நீ அவனுக்கு சப்போர்ட்டா? கூட்டு போயா, கூட்டு போய் சங்கிலியில கட்டி போடுங்கயா. சும்மா அடுத்தவன் தாலி அறுத்துக்கிட்டு. ஏய், நீங்க இடிக்கிறா.
உள்ள வாங்கப்பா, கையை எடுங்கப்பா, வாங்கப்பா, உள்ள வாங்கப்பா, வாங்கப்பா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உள்ள வாங்கப்பா, வாங்கப்பா. ஏமா எங்கம்மா போன? வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போக வேண்டியதானே? ஸ்கூலுக்கு வந்துட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாங்கம்மா. இனிமே என்னை யாரும் கிறுக்கு வாத்தியார் பேரன்னு கூப்பிட மாட்டாங்க. சமுதாயத்தையும் அடுத்த தலைமுறையையும். ஏன்டா புது கட்டடம் கட்டுற ஆர்டர் கேன்சல் பண்ணின்னு கேட்டா போதுமான நிதி இல்லைன்றான். என்னங்க எப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? ஏற்கனவே பிள்ளைங்க வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்குங்க. நீங்க தான் நடிச்சீங்க, நீங்க தான் கட்டி கொடுக்கணும். என்கிட்ட கேட்டா என் சொந்த காசுல கட்டி தருவேன். போய் ஆர்டர் கேன்சல் பண்ண விட்ட கேளியா? ஏங்க இந்த பாருங்க, விடுப்பா, நம்ம மாவட்ட கல்வி அதிகாரியை பார்த்து பேசிக்கலாம். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். ஸ்கூல் கட்டடம் பழசா போச்சு, இடிஞ்சு விழுந்தா குழந்தைங்களுக்கு ஆபத்து, அதை இடிக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லித்தான் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்த மனு என்கிட்ட இருக்குது. புதிய கட்டடம் வேணும்னோ ஸ்கூலை ஹை ஸ்கூல் ஆக்கணும்னோ இது வரைக்கும் எந்த மனுவும் என்கிட்ட வரலையே. இல்ல சார், பள்ளிக்கூடம் வேணும்னு பல வருஷமா மனு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மனு எங்கயா? நான் பார்க்குறேன் சார். என்ன பார்க்குறீங்க? மக்கள் நீதி கேட்டு கொடுக்குற மனு ஒழிக்கிறானுங்க. இவனுங்களை என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் ஞானம், போதிய ஸ்ட்ரென்த் இல்லாத ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. 9th 10th புதிய கட்டடங்களோ. சார், எங்க ஊர்ல இருந்தே கிட்டத்தட்ட 100 பிள்ளைங்களுக்கு மேல வெள்ளாத்தை தாண்டி போய் படிக்கிறாங்க சார். சரி, அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க. எந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு எங்களுக்கு கட்டடம் வேணான்னு எழுதி கொடுத்தாங்களோ அதே ஊர் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி திருப்பி ஒரு மனு கொடுங்க, எங்களுக்கு புதிய கட்டடம் வேணும்னு. அது உங்களால் முடியுமா? முடியும் சார். முடியாதுங்க ஐயா. எங்களுக்கும் பிள்ளைங்களை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் பஸ் சரியா எங்கள் ஊரில் நிற்காதுங்க ஐயா. பிள்ளைங்க வெள்ளாத்த கடந்து ஆவடியார் கோயில் வரைக்கும் நடந்தே போய் படிச்சுட்டு வரணுங்க ஐயா. பொம்பளை பிள்ளைங்க வீடு வந்து சேர்றதுக்குள்ள இருட்டிரும். எவ்வளவு சொல்லி கேட்காம காமாட்சி மாவ படிச்சே தீர்வுன்னு பள்ளிக்கூடம் போனா. ஆனா ஆவடியார் கோயில் தாண்டி வெள்ளாத்து வழியா நடந்து வரும்போது ஐயா, நான் வச்சிருக்கிறது மொத்த பொட்ட பிள்ளைங்கய்யா. என் புள்ள உசுரோடைய மானத்தோட இருந்தா மட்டும் போதுயா. என் பிள்ளைக்கு படிப்பு வேண்டாங்கய்யா. சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சார் எங்கள் ஊரோட நிலைமை. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா எங்கள் ஊருக்கு மேல்நிலை பள்ளி வந்துடும் சார். இப்போ தான் டிஓவை பார்த்துட்டு வரேன். நீங்கள் பண்ண அக்கிரமம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, ஒன்றும் விடாமல். ஒரு பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டா கல்வியே ஒழிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கவன் மேலே வரக்கூடாதுன்னா நீங்கள் கை வைக்கிறது முதல்ல கல்வியில் தானே. அதுலேயும் பொண்ணுங்க படிச்சிடக்கூடாது. ஒரு பொண்ணு படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி, 100 பொண்ணு படித்தா அந்த ஊரே படித்த மாதிரி. எந்த பள்ளிக்கூடத்தை இடித்து நம்ம ஊர் பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே பள்ளிக்கூடத்தை நான் மேல்நிலை பள்ளியாக மாற்றி காட்டுறேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க.
என்ன ஆகலையே? யார் என்ன அடிச்சது? என்ன வாத்தியார் இப்படி கேக்குறீங்க? நாங்க அடிக்கலையே. நீங்க அடிக்கலையா? யாரோ என்னை தூரத்துல இருந்து அடிக்கிறாங்கண்ணே. வாத்தியாரே, உங்களுக்கு என்ன ஆச்சு? யாரும் உங்களை அடிக்கலையே. என்னை யாரோ அடிக்கிறாங்கண்ணே. அடிக்கிறா? யாரும் அடிக்கல. அம்மா அடிச்ச மாதிரியே கத்துறா. உங்களுக்கு தெரியலையா? என்னை யாரோ அடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ வலிக்குதே. என்ன மணி? தெரியல. பாரு யாராவது அடிக்கிறாங்களான்னு. பைத்தியம் மாதிரி உளறி இருக்கா நீ வேற.